வணக்கம் மக்களே. செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர்கள் தினமாக கொண்டாடுறோம். அன்னைக்கு மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த நாள். ராதாகிருஷ்ணன் குடியரசுத் தலைவராக இருக்கிறப்போ அரசு முறை பயணமாக ரஷ்யாவுக்கு போனாராம். அவர் தங்குறதுக்காக எப்படி அறை தயார் பண்ணணும் அப்படின்னு கேட்குறப்போ, எனக்கு 2 படுக்கை அறைகள் உள்ள அறை வேணும் அப்படின்னு சொன்னாராம். அங்கே உள்ளவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். இவர் ஒருத்தர் தானே வந்திருக்கிறாரு, இவர் எதுக்கு 2 படுக்கை அறை உள்ள அறை வேணும்னு கேட்குறாரு அப்படின்னு யோசிக்கிறப்ப அதுக்கு அவரே சொன்னாராம், நான் இரவு வெகு நேரம் விழித்து படிச்சிருந்துட்டு அப்புறம் தூங்குவேன், திரும்ப தூக்கத்தில் எந்திரிச்சு திரும்பவும் படிப்பேன், ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கையில் அதை மூடி வச்சுட்டு இன்னொரு புத்தகத்தை எடுத்து படிப்பேன். இப்போ எனக்கு அதனால தான் புத்தகங்கள் எல்லாம் என் படுக்கையில் என் பக்கத்துலேயே இருக்கணும், அதனால தான் எனக்கு 2 படுக்கை அறை உள்ள அறை வேணும் அப்படின்னு சொன்னாராம். இங்கே பல பேருக்கு புத்தகத்தை திறந்தாவே தூக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க. இவர் மிகச்சிறந்த படிப்பாளியாக இருக்கிற ஆசிரியராக இருந்திருக்கிறாரு. அதனால தான் அவருடைய பிறந்த நாளை நம்ம ஆசிரியர் தினமாக கொண்டாடி மகிழ்கிறோம். சர் சி.வி. ராமன் உங்களுக்கெல்லாம் தெரியும், மிகச்சிறந்த அறிவியல் அறிஞர். அவர் நம்ம திருச்சி சேர்ந்தவர். அவருக்கு நோபல் பரிசு அறிவிக்கிறாங்க. அந்த நோபல் பரிசு கமிட்டிக்கு அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். நண்பர்களே, நீங்கள் நோபல் பரிசு அறிவிச்சிருக்கிற விழா அன்னைக்கு எனக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஆராய்ச்சி மாணவர்கள் பல பேர் அன்னைக்கு தன்னுடைய ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஆசிரியராக நான் அவங்க கூடவே இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். நம்மளில் பல பேர் பாகுபலி டிக்கெட் கிடைச்சாலே லீவு போட்டு போகிற காலத்தில் அவரது நோபல் பரிசு விழாவுக்கே தள்ளி வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜே தாம்சன், அவர் தான் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர். அதுக்காக அவருக்கு நோபல் பரிசெல்லாம் கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவருடைய மாணவர்கள் தொடர்ச்சியாக 7 பேர் தொடர்ந்து நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாங்க. விளையாட்டாக சொல்லுவாங்க, ஜே தாம்சன் நோபல் பரிசு ஃபேக்ட்ரி வச்சுருந்தாரோ அப்படின்னு சொல்லுவாங்களாம். முசோலினி, இந்த உலகத்தையே ஆட்டி படைச்ச, உலகத்தையே தன்னுடைய கைகளில் வச்சிருக்கணும்னு நினச்ச ஒரு மிகப்பெரிய இராணுவ வீரனாகவும் ஒரு படை தளபதியாகவும் இருந்த முசோலினி பல நாடுகளை கைப்பற்றி 2ஆம் உலகப் போரில் வந்துக்கிட்டே இருந்தப்போ ஒரு கிராமத்துக்குள்ளே அவருடைய படை வீரர்களால் போக முடியலை, அங்கே நெருங்கவே முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. முசோலினிக்கு ஒரே ஆச்சரியம், என்னது அப்படின்னு. அங்கே எவ்வளோ பேர் இருப்பாங்க, ஒரு 50-60 பேர் இருப்பாங்க அந்த கிராமத்துலன்னு சொல்கிறாங்க. அங்கே யார் தலைவராக இருக்கிறது, யார் அவங்கள தலைமைப்படுத்துறது, அவங்கள வழிநடத்துறது யார் அப்படின்னு முசோலினி கேட்குறாரு. ரொம்ப இளைஞரா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்கய்யா, வயோதிகர் அப்படின்னு சொல்கிறாங்க. வயோதிகரா அப்படின்னா அவர் என்னவா இருக்கிறாரு, ஹூ இஸ் ஹீ அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஹீ இஸ் ஏ டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, வெரி டேஞ்சரஸ் அப்படின்னு முசோலினி சொல்கிறாராம். ஒரு ஆசிரியரின் வழிநடத்தில் இருக்கிற மக்கள் நிச்சயமாக மிகவும் பலம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு முசோலினி கருத்து சொல்லியிருக்கிறார். அது வரலாற்று பதிவு. அப்புறம் அலெக்சாண்டர் த கிரேட், அலெக்சாண்டருடைய தந்தை மன்னர் பிலிப். அவர் ஒரு மன்னன். அவர் தன்னுடைய மக்களுக்கெல்லாம் ஒரு நாள் விருந்து கொடுக்கணும்னு சொன்னாராம். என்னாச்சுங்க, உங்களுடைய குழந்தை பிறந்திருக்கு, உங்களுக்கு ஆண் வாரிசு பிறந்திருக்கு, உங்களுக்கு அடுத்த கட்டமாக இந்த அரசாட்சி பண்ணுறதுக்கு ஆண் வாரிசு பிறந்திருக்கு, அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறீங்களா அப்படின்னு மன்னர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொன்னாராம், அதுவெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க, மிகச்சிறந்த ஆசிரியர் அரிஸ்டாட்டில் இருக்கிற காலத்தில், வாழ்கிற காலத்தில் எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கான், அவர்கிட்ட என்னுடைய மகன் கல்வி கற்க போகிறான்னு நினைக்கிறேன், அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை நான் மக்களிடம் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். வடநாட்டில் பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் அதிகமாக இருந்துகிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஊர்களுக்குள்ளே நாசம் பண்ணிட்டு போவாங்க. அப்படி ஒரு நாள் குதிரையில் பெரிய வாள்களோடு உள்ள தீவிரவாதிகள் உள்ள நுழையிறாங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் பயந்து அடித்து ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தன்னுடைய 2 குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த குதிரை வீரர்கள் வரவும் எல்லாரும் ஓடவும் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய 2 குழந்தைகளையும் கையில் தூக்கிக்கிட்டு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த குதிரை குளம்படிகள் ரொம்ப பக்கத்தில் வரவும் 2 பேரையும் தூக்கிக்கிட்டு நம்மளால் ஓட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையை கீழே இறக்கி விட்டுட்டு இன்னொரு குழந்தையாவது காப்பாற்றோன்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. அப்போ அந்த இறக்கி விடப்பட்ட குழந்தையை அந்த தீவிரவாதிகள் தன்னுடைய வாளால் வெட்டி கொன்னுடுறாங்க. அப்போ கேட்குறாங்க, என்னம்மா 2 குழந்தையும் நீங்கள் தான் பெற்றீங்க,
ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் வைக்கிற மாதிரி ஒரு குழந்தை இப்படி அநியாயமாக கொன்னுட்டீங்களே அப்படின்னு கேட்டாங்களாம் அந்த தாயிட. அதுக்கு அந்த அம்மா சொன்னிச்சான், இறக்கி விட்டது தாங்க என்னோட குழந்தை. இப்போ நான் தூக்கி வச்சுருக்கிறது வந்து பக்கத்து வீட்டு குழந்தை, என்கிட்ட டியூஷன் படிக்கிறதுக்காக வந்த குழந்தை. அதனால் அந்த ஒரு ஆசிரியராக ஒரு தாய்மை உள்ளத்தோடு அந்த குழந்தைய அவங்க காப்பாற்றிருக்கிறாங்க. நமக்கெல்லாம் தெரியும், கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வேதாரண்யம் அப்படிங்கிற ஊரில் ஒரு பள்ளி பேருந்து வந்து ஒரு ஓடையில் மூழ்கிருச்சு. அதில் நிறைய குழந்தைகள் இருந்தாங்க. அதில் அந்த ஆசிரியர் சுகந்தி அப்படிங்கிறவங்க 12 குழந்தைகளை அந்த வேனுக்குள்ளேருந்து அந்த வாகனத்திலேருந்து உள்ள மூழ்கின குழந்தைகளை காப்பாற்றி வெளியில் விட்டுருக்காங்க. கடைசியாக அவங்களால தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்க முடியாமல் மூழ்கி இறந்துட்டாங்க. இந்த சம்பவத்தை ஒரு கவிஞன் பார்க்குறான். அவன் சொல்கிறான், பொதுவாய் பெண்கள் முழுகாமல் இருந்து தான் குழந்தை பெற்றுக்கொள்வார்கள். சுகந்தி, நீ முழுகி குழந்தைகளை பெற்றெடுத்தாயே அப்படின்னு சொல்லுவான். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை சொல்லுவார். தீபம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கப்போ அந்த தீபத்தை எல்லோரும் வணங்குவார்கள், நான் தீபத்தை வணங்க மாட்டேன். ஏற்றப்பட்டதை விட ஏற்றி வைத்தது உயர்ந்ததல்லவா, அதனால் நான் தீக்குச்சியை வணங்குவேன் அப்படின்னு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்லுவார். இப்படி ஆசிரியர்கள் ஏற்றி வைத்த அறிவு ஒளியானது இந்த உலகம் முழுவதும் பிரகாசமாக இருப்பதற்கு பயன்படுகிறது. என்ன நண்பர்களே, இந்த சம்பவங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு சந்திப்போமா? அதுவரைக்கும் அன்புடன் உங்கள் காசாவயல் கண்ணன்.